ஹாய், வாங்க சிக்கன் கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், சிக்கனை போட்டுக்கலாங்க. முதல்ல சிக்கன் போட்டாச்சுங்க. இது டிஃப்ரெண்ட்டாக செய்கிற சிக்கனுங்க. இது இந்த கிரேவி பாருங்க. சிக்கன் போட்டாச்சு. அடுத்தது இஞ்சி பூண்டுங்க, அரைச்சது இஞ்சி பூண்டு விழுது. அது 2 பச்சை மிளகா போல் பச்சை கலரில் ஆயிடுச்சு. மிளகா 2 காரத்துக்கு போட்டு அரைச்சிக்கணுங்க. இஞ்சி பூண்டுலேயே போட்டு அரைச்சிக்கணுங்க. போட்டாச்சுங்க. இந்த அரிஞ்சு வச்சுக்கிற காய் எல்லாமே அப்படியே போடணுங்க, பச்சையாகவே. உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாங்க. இது டிஃப்ரெண்ட்டாக செய்கிறத சிக்கன் குழம்பு. இது பாருங்க, வெங்காயத்தை அப்படியே போட்டுக்கலாங்க. சூப்பராக இருக்கும். இப்படி செஞ்சு பாருங்கள். நீங்கள் எல்லாத்தையும் வதக்கிறதோடு இது அப்படியே பச்சையாக போட்டு வேக வச்சுட்டு லாஸ்ட்டில் தாளிக்கிறது சூப்பராக இருக்கும் குழம்பு. பாருங்கள், எல்லாமே போட்டாச்சுங்க. உப்பு போட்டுக்கலாங்க. பாருங்கள், சால்ட்டு போட்டாச்சு. அடுத்து சில்லி பவுட்ருங்க. சில்லி பவுட்ரு போட்டுக்கலாங்க. சில்லி பவுட்ரு போட்டாச்சுங்க. அடுத்து லைட்டாக கலருக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க. சும்மா ஒரு சிட்டிக்கு, அதிகமாக போடக்கூடாது மஞ்சள் பொடி. மஞ்சள் பொடி போட்டாச்சுங்க. கொஞ்சம் சிக்கன் குழம்பு மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாங்க. பாருங்க, சிக்கன் குழம்பு மசாலா போட்டாச்சு. புளிப்புக்கு ஒரு லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் மொத்தமாக ஒன்றா போட்டுட்டு அப்புறம்தான் இது குழம்பு கூட்டி கொதிக்க வைக்கணுமே. இந்த சிக்கன் குழம்பு இப்படி தான் வரும். இது பாருங்கள், இப்படி தான் செய்யணும். இது டிஃப்ரெண்ட்டான சிக்கன் குழம்பு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஆனால் இது டக்குன்னு வேலை ஆகிடும். நம்ம எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு வதக்கி செய்ய டைம் ஆகும். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே ஸ்லோவில் வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு அப்படியே தாளிச்சு கொண்டு தான் டக்குன்னு ஆகிடும். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த குழம்பு. இது பாருங்க, தேங்காய் அரைச்சி வச்சுக்கிறேன், அதையும் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், தேங்காயும் அரைச்சி அதிலே மொத்தமாக ஊற்றியாச்சுங்க. இப்போ எல்லாமே போட்டாச்சு. கரண்டி போட்டு புதினா போட்டுக்கலாங்க மேலே.
லாஸ்ட்டில் தான் தாளிக்கணும். இதை வேக வச்சுட்டு கொதிக்க வச்சு நல்லா சுண்டன பிறகு தான் லாஸ்ட்டில் தாளிக்கணும். இந்த சிக்கன் இப்படி தான் வரும். இது செய்கிறது டிஃப்ரெண்ட்டான குழம்பு, சிக்கன் குழம்பு. இது பாருங்க, பச்சாவே எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அதிகம் ஆயில் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்லாங்க. கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க இந்த மாதிரி தான் வைக்கணும். லாஸ்ட்டில் ஒரு சொட்டு எண்ணெய் போட்டு தாளித்த போதும் குழம்பு சூப்பராக இருக்கும். முதல்லேனா எல்லாத்தையும் வதக்கிறதுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றினா தான் வதக்க முடியும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் வேக வச்சு கொதிக்க வச்சுக்கணும். குழம்ப கொதிக்க வச்சது பாருங்க, அடுப்பில் வச்சு அடுப்பத்தை வச்சு விட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுக்கலாங்க. சிக்கனில் தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி அதிலே இறங்கும். பாருங்க, அழகாக குழம்பு பாருங்கள், தண்ணியே ஊற்றல. அந்த சிக்கனில் வரும் தண்ணி எப்போவுமே குழம்பு வச்சோம்னாக்கா. அது பாருங்கள், கிரேவி எப்படியோ சூப்பராக கொதித்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி வெந்துடுச்சு நல்லா. இன்னும் கொஞ்சம் சுண்டணும் குழம்பு. அது சிக்கனில் தானாகவே தண்ணி இறங்கும். தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றணுமா, இஞ்சி பூண்டுலாம் போட்டோமா, அதுலேருந்து ஈரம் தண்ணிலாம் வேறு இருக்கும். அதனால் பாருங்கள், கொதித்த பிறகு எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் சுண்ட வச்சு அப்புறம் தாளித்து அப்படியே சாப்பிட வேண்டியதாங்க. இதுதான் சிக்கன் கிரேவி, சூப்பராக இருக்கும். இது அதிகம் எண்ணெய் தேவைப்படாது, திட்டமாக எண்ணெய் ஊற்றினா போதும். சூப்பரான குழம்புங்க இது, சூப்பராக இருக்கும். பார்த்து பத்திரமா இருங்க. பாய். எண்ணெய் திட்டமாக ஊற்றினா போதுங்க. பாருங்க, எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு பட்டை லவங்க போட்டு தான் தாளிக்கணும். கடுகு போடக்கூடாது. இதுக்கு சிக்கன் குழம்புக்கு சிக்கன் கிரேவி. பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. பட்டை லவங்க போட்டுக்கலாங்க. பட்டை லவங்க போட்டு அப்படியே நல்லா சூடு ஏறின பிறகு பொரிஞ்ச பிறகு பாருங்க, பட்டை லவங்க போட்டாச்சுங்க. ரொம்ப தீர்றதுக்கு முன்னாடி டக்குன்னு எடுத்து குழம்புக்குள்ளே ஊற்றிக்கலாங்க. சிக்கன் குழம்பு, டிஃப்ரெண்ட்டான சிக்கன் குழம்பு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்சம் புதினா தூக்கிக்கலாங்க மேலே. குழம்பு பாருங்கள், முதல்ல வதக்கணுன்னா கொஞ்சம் நிறைய எண்ணெய் போடணும். எண்ணெய் போட்டு நல்லா வதக்கி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி குழம்பு வைக்க லேட் ஆகும். மொத்தத்தையும் எல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து நல்லா வேக விட்டுட்டு அப்புறம் லாஸ்ட்டில் தாளிப்பு போட்டுக்கிறது. சிக்கன் குழம்பு நல்லாயிருக்கும், சூப்பராக. சிக்கனும் ஒரு சொட்டு கூட கரையாது. இந்த மாதிரி கடாயில் வைங்க, குக்கர்லலாம் போட்டு வேக விட்டு விசில் விட்டு கரைஞ்சிடும் சிக்கன்.
இங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். குழம்பு தலை தலை தலைன்னு செம்மையாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எனக்கு. இந்த டிஃப்ரெண்ட்டான சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாருங்கள். எல்லோரும் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. இதுக்கு அதிகம் எண்ணெய் தேவைப்படாது. இந்த கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களாம் கம்மி எண்ணெய் சாப்பிட்றவங்களாம் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாக்கா நமக்கு அதிக எண்ணெய் வராது. இது பாருங்கள், லாஸ்ட்டாக தாளிச்சதுனால அந்த எண்ணெய் அப்படியே மிதங்கிக்கிட்டு அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.